ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாலேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக அண்ட் ஷாக்கிங்காக போகிற நியூஸ் வந்து ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவோட வழக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு போதைப் பொருளில் வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் நிறைய நடிகர்கள், முக்கியமாக தமிழ் சினிமா டாப் நடிகர்கள் வந்து அந்த சில பேர்லாம் வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் படங்கள் பற்றி வந்து பேசுவதை தாண்டி இன்னொரு விஷயம் குறித்து வந்து இப்போ வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னதுன்னா, பிரபல நடிகர்கள் வந்து போதைப் பொருளுக்கு வந்து பயன்படுத்தி விவகாரம் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தான் போதைக்கு அடிமையான விஷயத்தை வந்து கூறியுள்ளார். இந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு தற்போது வந்ததாகவும் போலீஸாரிடம் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து இப்போ வந்து நடிகர் கிருஷ்ணாவிடம் போதைப் பொருள் பற்றி வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் பயன்படுத்தியது என்றாலும் அவரால் வேறு யாராவது போதைப் பொருள் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது இப்போ வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து இன்னும் வந்து அந்த போதைப் பொருளை கன்சியூம் பண்ணலை. ஆனால் வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் டாப் நடிகர்கள் பேரில் வந்து அடிப்படை தான், அதாவது ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவோட பெயர்களையும் தாண்டி போதைப் பொருள் விஷயத்தில் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவோட டாப் 10 நடிகர்ஸில் வந்து சில பேரில் அடிபட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு நடிகர் மற்றும் இளம் இசையமைப்பாளர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த நடிகர்கள் வந்து 3 எழுத்து அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து விசாரணை வந்து சொல்லப்பட்டிருக்கு. யார் அப்படின்ட்டு வந்து இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் யார் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது.